கடந்த காலத்தில் தேவையான அளவிற்கு பேருந்து வாங்காத ஒரு சூழல் இருந்த காரணத்தினால் நாம் ஆட்சிக்கு வந்த நேரத்தில் பழைய பேருந்துகளை வைத்து இயக்க வேண்டிய நிலை. அந்த நேரத்தில் கொரோனா உச்சகட்டத்தில் இருந்த நேரத்தில் பொருளாதார நெருக்கடி, புதிய பேருந்துகள் தயாரிக்காத சூழல். நாம் புதிய பேருந்துகள் வாங்குவதற்கான ஆணையை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி அது நடைமுறைக்கு வந்து கிட்டத்தட்ட 8200 பேருந்துகள் இப்போது புதிய பேருந்துகள் மக்களுடைய பயன்பாட்டிற்கு இதுவரை வந்திருக்கிறது. ஒரு ஆட்சி காலத்தில் அதிக பேருந்துகள் வாங்கியவர் என்றால் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான். 2006 2011 அந்த 5 ஆண்டு கால ஆட்சியிலே 15000 பேருந்துகளை வாங்கினார். ஆனால் அதற்கு பிறகு வந்த அதிமுக ஆட்சி காலத்தில் 10 ஆண்டு காலத்தில் 14000 பேருந்துகள் தான் வாங்கினார்கள். அவர் 5 ஆண்டுகள் வாங்கிய பேருந்துகளை விட 10 ஆண்டுகளில் வாங்கிய பேருந்துகளுடைய எண்ணிக்கை குறைவு. ஆனால் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 13000 பேருந்துகளை வாங்குவதற்கு உத்தரவிட்டு அதுல 8200 பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டது. மற்ற பேருந்துகள் தயார் நிலையில் தயாரிக்க தொடர்ந்து மக்கள் பயன்பாட்டிற்கு வந்து கொண்டிருக்கிறது.